வாயு உலர் இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. சில நேரம் சிறு சிறு சிறிய சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறிய சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் கமலம் வளரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற உள்ளாகும். கண்ணேயில் கண்பட்ட காயம் கை வைக்க தானானாலும் வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறிய சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 274 பேர், இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய கூட்டத்தோட வந்திருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த 3 நாளும் வந்துட்டு அவங்கவுங்க சந்தோஷமா இருந்தீங்க. உங்களால் யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். 100% லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரியாக இந்த கப்பல் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இல்லை? எத்தனையோ பேர் நம்ம ஊரில் இருக்கலாங்க, எத்தனையோ பேர் ஊரில் இருக்கலாம், யாரும் கப்பலில் போகணுன்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆனால் கப்பல்னு ஒன்று இருக்குது, அதில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வந்து உங்களுக்கெல்லாம் காமிச்சது நான். போன டைம் இந்த க்ரூஸ் வரப்போ வந்து எங்கள் அப்பா இருந்தார் கூட, எங்கள் கூட இருந்தார். எனக்கு வந்து இப்போ காலையில் நான் மட்டும் தனியாக கொஞ்ச நேரம் அவர் நின்ன இடத்துலாம் போய் நின்றுட்டு வந்தப்போ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்தது. அன்றைக்கி ஒரு 120 பேர் இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் ஆயிருக்கும் அப்படின்னாலுமே இன்றைக்கி இவ்வளோ பேரும் சந்தோஷமாக இருந்தப்போ எங்கள் அப்பா அங்கேருந்து என்னை பார்த்துருப்பார் நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி இவ்வளோ குடும்பம் நல்லா இருக்குது, என் பையனால் இவ்வளோ குடும்பம் நல்லா இருக்குது, இத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குன்னு எங்கள் அப்பா உண்மையிலுமே சந்தோஷப்பட்டிருப்பார் நான் நம்புகிறேன் நான். ஸோ எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ அப்பா. நான் இந்த மீட்டிங் எங்களையெல்லாம் பார்க்குற உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. தயவு செய்து உங்களுக்கெல்லாம் எங்களை யாராவது தெரிஞ்சிருந்தா உடனே வந்து எங்ககிட்ட பேசுங்க. எதுக்காக அப்படின்னா உலகத்தில் வந்து பணத்தை மீறி ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பணமும் சம்பாதிக்க முடியலைங்க. வெளியே யாராலையும் பணமே இல்லைங்க. யாராலையுமே வந்து ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியல, ஒரு லாபமான தொழில் செய்ய முடியல. சப்போஸ் இங்கே இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இல்லை என்ன தெரிஞ்சவங்க இருந்தீங்கனாலும் கால் பண்ணுங்கள். லாபமாக மட்டும் ஒரு தொழிலை செஞ்சு பெரிய சந்தோஷமாக வாழ்கிறது எப்படின்னு அவங்க சொல்லி தருவாங்க.
இவ்வளவு பேர் முகத்துல நீங்க ஒண்ணு பார்க்கலாங்க, கவலை மட்டும் யாருக்குமே இல்லை பாருங்க முகத்துல. காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் முகத்திலையும் கவலை இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாங்க, யாருக்கும் பணத்தை பத்தியான கஷ்டம் இப்ப கிடையாதுங்க. இன்னும் ஒரு 2-3 பேருக்கு தான் கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கடனும் இந்த வருஷத்துக்குள்ள இங்க இருக்க எல்லாரும் முடிச்சிருவோம். ஸோ எங்க கூட அதனால இங்க இருக்க எங்க தெரிஞ்ச யார் இருந்தாலுமே தயவு செய்து அவங்களுக்கு கால் பண்ணுங்க. சந்தோஷமா லாபமா மட்டும் ஒரு தொழில் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்களும் நல்லா இருங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூங்க. நல்லா இருப்போம்.